இவர் எழுதி வச்ச டைரி, இவர் இன்னும் உங்க நினைவா ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிற உங்களோட போட்டோ. ஒரு நிமிஷம். இது அவங்க அப்பா அம்மா கூட இருந்த போட்டோ ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ நான் பென்சில் ஆர்ட் பண்ணி வரைஞ்சு கொடுத்ததுதான் அந்த போட்டோ. நீங்க அத என்னோட போட்டோன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அபி. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்போ இதை நீங்க ஸ்கிரீன் போட்டு மறைச்சு வைக்கணுங்கிறதுக்கான அவசியம் என்ன ராகவ்? இங்க பாரு அபி, அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்ல. அதை வரைஞ்சு கொடுத்த மதுவும் உயிரோட இல்லைங்கிறதுனால அதை பார்க்கறப்பவும் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறேங்கிறதுனால தான் இதை ஸ்கிரீன் போட்டு மறைச்சு வச்சேன். எப்படியோ நீங்க இழந்த ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறப்போ அதை நீங்க ஏத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல? எனக்கு எது சரியா இருக்கும் எது தப்பா இருக்கும்னு நீ பேச வேண்டாம் அபி. ஆமா அபி, எனக்கும் அந்த எண்ணம் துளி கூட கிடையாது. ராகவ மறுபடியும் மீட் பண்ண வச்சீங்கங்கிறதே ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அபி. ஐயோ மது, ஏன் நீங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நாங்க பிரியதான் போறோங்கிறப்போ நீங்க ராகவ் கூட சேர்ந்து வாழ்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அபி, you are crossing your limit. ராகவ், நீங்க மதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்கிட்ட வேலிடான காரணங்கள் இருக்கு. உன்னோட எந்த ரீசனையும் நான் கேட்க விரும்பல அபி. அபி ப்ளீஸ் அபி, இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்க பாருங்க. ராகவ் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ லக்கியான விஷயம்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்ல மது, அது ப்ளீஸ் அபி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க.